கோபத்தில் பூபதி தமிழை அடிக்க கையை ஓங்கி வர அதற்குள் 2 கரங்கள் வந்து அதை தடுத்தன. தமிழின் தம்பிகள்தான் பூபதியை தடுத்தார்கள். பொறுங்க மாமா, என்னன்னு கேட்போம். அதுக்குள்ள யாரு மேல கை வைக்க பார்க்கறீங்க? எதிர்ல நிக்கிறது யாருன்னு தெரியுதில்ல என்று அவர்கள் சீறினார்கள். என்னடா, உங்க அண்ணன் பண்ண தப்புக்கு நீங்க துணையா என்று பூபதி ஆத்திரப்பட தமிழ் மற்றும் அவன் குடும்பத்தினருடன் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தார். தமிழ் எதுவும் பேசாமல் சிலையாக நிற்க வேதவல்லியோ அழுதுகொண்டே தமிழையும் அவன் கூட்டி வந்த தேன்மொழியையும் பார்த்தபடி நின்றாள். இவர்கள் சண்டை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க எதிர்பாராத விதமாக வேதவல்லி அங்கிருந்து ஓடினாள். இவ எங்க போறா? வேதா, நில்லுமா என்று அவள் தாய், தந்தை மற்றும் மற்றவர்கள் கத்திக்கொண்டே அவள் பின்னால் ஓடினார்கள். ஆனால் எதற்கும் செவிசாய்க்காமல் வேதவல்லி ஊர் பெரிய கிணற்றில் குதித்துவிட்டாள். அவளை துரத்தி வந்தவர்கள் பிடிப்பதற்குள் எல்லாம் நடந்து முடிந்தது. பிறகு அவளை கிணற்றிலிருந்து மீட்டு பூபதியின் வீட்டிற்கே கூட்டிச் சென்றனர். வீட்டிற்குள் சென்ற பூபதி வந்தவர்கள் அனைவரையும் வெளியே போகச் சொல்லி முகத்தில் அடித்தார் போல கதவைச் சாத்தினார். தமிழின் குடும்பம் மிகுந்த கவலையுடன் வீடு திரும்பினர். வாசலில் தாத்தா, பாட்டி மற்றும் தேனு ஆகிய மூவர் மட்டும் நின்று கொண்டிருந்தார்கள். தாத்தா பாட்டி இருவரும் பதற்றத்துடன், என்ன ஆச்சுப்பா வேதவல்லிக்கு என்று கேட்டனர். வாங்க, உள்ள போய் பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு அனைவரும் உள்ளே சென்றனர். தேன்மொழி மட்டும் வாசலிலேயே நின்றாள். தமிழ் இருந்த மனநிலையில் அவளை கவனிக்காமல் உள்ளே சென்று விட்டான். என்னாலதான் இவ்வளவு பிரச்சனை, என்னை காப்பாத்தப் போய் இவரு குடும்பத்துக்கு இவ்வளவு கஷ்டம், நாம இப்படியே போயிடலாம் என தேனு திரும்பிச் செல்ல முயன்றாள். அப்போது, எங்க போற? உள்ள வா என்றான் தமிழ். நான் போறேன், என்னால எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று கூறிவிட்டு அவள் நகரப் பார்க்க அவள் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு உள்ளே சென்றான் தமிழ். அதுதான் அவர்களின் முதல் ஸ்பரிசம். ஆனால் அதை உணரும் நிலையில் அவர்கள் இருவருமே இல்லை. வீட்டிற்குள் அனைவரும் இப்போது என்ன செய்வது என்று புரியாமல் பெரும் குழப்பத்தில் இருந்தனர். தமிழ் மீது கோபப்பட யாருக்கும் துணிவில்லை. இதுவரை யாரும் அவனை ஒரு வார்த்தை கூட கை நீட்டி பேசியதில்லை. அப்படிப்பட்டவன் இப்படி ஒரு காரியம் செய்திருக்கிறான் என்றால் அதன் பின்னால் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் என்று மட்டும் அவர்கள் நம்பினார்கள். உள்ளே வந்த தமிழ் அனைவரையும் நிமிர்ந்து பார்த்து, நான் இப்போ இந்த வீட்ல இருக்கட்டுமா இல்ல போகட்டுமா என்று கனத்த குரலில் கேட்டான். அவன் கேட்டதைக் கேட்டு தாத்தா பதறிப்போய், என்னப்பா பேசுற என்றார். பாட்டியும், என்னையா தமிழு, நீ எதுக்கு போகணும் என்று வினவினார். நான் இங்க இருந்தா அத்தையும் மாமாவும் வந்து கோவமா எதுவும் பேசுவாங்க, அது உங்களுக்கும் சங்கடமா இருக்கும், அதுக்குதான் சொல்றேன் என தமிழ் தன் தரப்பு நியாயத்தை சொன்னான். அப்போது தமிழின் அப்பா மாணிக்கம் குறுக்கிட்டு, யாரும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியமில்லை, இனி நடக்கிறதை அப்புறம் பார்ப்போம் என்று உறுதியாக கூறினார். அனைவரும் ஒருவித மௌனத்துடன் அங்கங்கே அமர்ந்தனர். வேதவல்லி, பூபதி மற்றும் சாரதாவின் நிலையை நினைத்து அனைவர் மனதிலும் ஒருவித இனம் புரியாத பயம் நிழலாடியது. அவர்கள் தேன்மொழியை பார்த்தாலும் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. மாற்று மதத்தை சேர்ந்த இந்த பெண் இங்கே எப்படி வாழப்போகிறாளோ என்ற கவலையும் அவர்களுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது ஊர்க்காரர் ஒருவர் வாசலில் வந்து நின்றார். ஐயா, வெளியே வாங்க, பூபதி ஐயா பஞ்சாயத்தை கூட்டியிருக்காரு, எல்லாரும் வாங்க என தகவல் சொன்னார். ஊருக்கே பஞ்சாயத்து பண்ணுற நம்ம குடும்பத்துக்கா இந்த நிலைமை என்று பாட்டி வேதனையுடன் புலம்பினார். வேறு வழியின்றி அனைவரும் பஞ்சாயத்தை நோக்கி புறப்பட்டார்கள். பஞ்சாயத்து கூடியது. ஊர் மக்கள் அனைவரும் ஆர்வம் தாங்காமல் அங்கே கூடிவிட்டனர். வழக்கமாக தமிழின் அப்பா மாணிக்கம்தான் பஞ்சாயத்து தலைவர். இப்போ அவர் பையனுக்கு சாதகமாதானே பேசுவாரு என்று பூபதியின் ஆள் ஒருவர் கூட்டத்தில் கொளுத்தி போட மக்களிடையே சலசலப்பு ஏற்பட்டது. உடனே மாணிக்கம், நான் இப்போ தவறு செய்த இடத்தில் இருக்கேன், நீங்களே பார்த்துக்குங்க என்று மற்ற பஞ்சாயத்து கமிட்டியிடம் பொறுப்பை ஒப்படைத்தார். அங்கே வேதவல்லி அழுது அழுது சோர்ந்து போய்த் தன் தாய் சாரதாவின் தோளில் சாய்ந்திருந்தாள். சாரதாவோ தன் மகளின் வாழ்க்கையை எண்ணி தன் அண்ணன் குடும்பத்தை தீயாய் பார்த்து கொண்டிருந்தார். தமிழ் கைகளை கட்டிக்கொண்டு நிமிர்ந்து நின்றான். தம்பி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இப்போ வேதவல்லி வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்லப் போறீங்க என்று பஞ்சாயத்து குழு தமிழை நோக்கி கேட்டது. நடந்ததை இனி மாத்த முடியாது, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேதவல்லிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை நானே அமைச்சுத் தருவேன் என்று தமிழ் உறுதியான குரலில் கூறினான். அதை கேட்ட வேதவல்லி தாழாத கோபத்துடன் அவனை ஏறிட்டாள். பூபதியோ ஆத்திரத்தில் குதித்தார். என்னையா அமைச்சு தருவ?
உன்னையே நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவ கிட்ட போயி வேற ஒருத்தனை பார்த்து கட்டிக்கச் சொன்னா அவ எப்படி ஒத்துக்குவா? அவ மனசு அவ்வளவு சீக்கிரம் மாறிடுமா? என்று கத்தினார். வேற என்னதான் பண்றது? என்று தமிழின் சித்தப்பா கணேசன் கேட்க அங்கிருந்த மற்றவர்களும் அதே கேள்வியை முன்வைத்தனர். அப்போது சாரதா ஆவேசமாக, என் பொண்ணு வாழ்க்கையில பங்கு போட வந்தவளை துரத்திவிட்டுட்டு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டச் சொல்லுங்க என்றார். அது முடியாது. தாலி கட்டி என்னை நம்பி வந்த பொண்ணை பாதியிலேயே விரட்டிவிடச் சொல்றீங்களா? அது நடக்காது என்றான் தமிழ் தீர்க்கமாக. ஓஹோ, நேத்து வந்தவ உனக்கு உசத்தி? சின்ன வயசுல இருந்து உன்னையே நினைச்சு வளர்ந்த என் பொண்ணு உனக்கு வேண்டாதவளா? என்று பூபதி சீறினார். ஆனால் பஞ்சாயத்தார்கள் குறுக்கிட்டு, அந்த பொண்ணு வேற மதமா இருந்தாலும் தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டி வந்த பொண்ணை விரட்டச் சொல்றது தப்பு என்று நியாயம் பேசினார்கள். அங்கு விவாதமுற்றி வாய் தகராறாக மாறியது. தன்மீது தவறு இருப்பதால் தமிழ் எதற்கும் மறுபேச்சு பேசாமல் அமைதி காத்தான். பூபதி தன் மாமனார் என்றும் பாராமல் ஆறுமுகத்தை மரியாதை இல்லாமல் பேச சாரதாவும் தன் பிறந்த வீடு என்று பார்க்காமல் கண்டபடி திட்டினாள். போதும், நிறுத்துங்க என்று தமிழ் கர்ஜித்தான். ஊரே ஒரு நிமிடம் நிசப்தமானது. இவ்வளவு நேரம் தமிழ் பொறுமையாக இருந்ததே பெரிய அதிசயம் என்று மக்கள் பேசிக் கொண்டனர். மெதுவாக வேதவல்லியிடம் சென்ற தமிழ், உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று கூறி கைகூப்பினான். அடுத்த நொடியே அவன் தம்பிகள் கதிரும் சக்தியும் ஓடிவந்து அவன் கைகளை தடுத்தனர். எங்க அண்ணன் யார்கிட்டையும் எதுக்காகவும் தலைகுனிஞ்சு நிற்கக்கூடாது என்றனர் அவர்கள். தன் வீட்டுப் பிள்ளைகளின் இந்த ஒற்றுமையைக் கண்டு தமிழின் குடும்பம் பெருமிதம் கொண்டது. இல்லை, இது நான் செஞ்ச தப்பு. இத நான் தான் சரி பண்ணணும். என்னை மன்னிச்சிடு வேதவல்லி, என்னை மன்னிச்சிடுங்க அத்தை என்று கூறிவிட்டு அவன் தன் முடிவை அறிவித்தான். நடந்ததை இனி மாத்த முடியாது. வேதவல்லி இனி என் வாழ்க்கையில இல்ல. இதுக்கு நீங்க ஒத்து வரலைன்னா உங்களால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிக்கோங்க. மத்ததை இந்த தமிழ் தனியாளா நின்னு பார்த்துக்குவான். அவன் அப்படி கூறிவிட்டு தேனுவை அழைத்துக் கொண்டு நடக்க அவன் மொத்த குடும்பமும் அவன் பின்னால் அணிவகுத்தது. தமிழை எதிர்த்துப் பேச அந்த ஊரில் யாருக்கும் துணிவில்லை. தவறு தன் பக்கம் இருந்ததால்தான் அவன் அமைதி காத்தான் என்பது அனைவருக்கும் தெரியும். மாணிக்கம் ஊர் தலைவராக இருந்தாலும் ஊர் மக்களுக்கு தமிழ் மீது ஒரு பயமும் மரியாதையும் கலந்த பாசம் எப்போதும் உண்டு. அந்த ஊர் இன்று இவ்வளவு ஒழுக்கமாகவும் கட்டுப்பாடாகவும் இருக்கிறது என்றால் அதற்கு தமிழ்தான் காரணம். மக்கள் வறுமையோ கடனோ இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறார்கள் என்றாலும் அதற்கும் பின்னால் தமிழின் உழைப்பே நின்றது. வீட்டிற்கு வந்த தமிழ் நேராக தனது அறைக்குள் நுழைந்தான். அப்போதுதான் அவன் உணர்ந்தான் தேனுவின் கையை இன்னும்தான் பிடித்துக் கொண்டிருப்பதை. சட்டென்று அவள் கையை விடுத்தவன், இங்க பாரு, இதுதான் என் ரூம். இனி இது உன்னோட ரூம், உன் வீடு, சரியா என்றான். தேன்மொழி தயக்கத்துடன், அது இவ்வளவு பிரச்சனை நடக்குது இல்ல, நான் எங்கேயாவது போயிடுறேன், நீங்க அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோங்க என்றாள். தமிழ் அவள் அருகில் வந்து கைகளை கட்டிக்கொண்டு அவள் கண்களை ஊடுருவி பார்த்து, ஆஹ், அப்புறம் என்று ஒற்றை வார்த்தையில் கேட்டான். அவளுக்கு மேற்கொண்டு பேச்சு வரவில்லை. அவனுக்கு தேனுவின் கண்கள் மட்டுமே தெரிந்தன. ஆனால் அவளுக்கோ அவன் அருகாமையில் நின்றதும் நிமிர்ந்து பார்க்கக்கூட துணிவில்லை. மௌனமாக தலைகுனிந்து கொண்டாள். இப்போ பஞ்சாயத்துல நான் பேசினது அவங்களுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் சேர்த்துதான். உனக்குத்தான் இனி யாரும் இல்லன்னு சொன்னியே, இனி நான் இருக்கேன், என் குடும்பம் இருக்கு. இனிமே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத என்று அழுத்தமாக கூறினான் தமிழ். தொடர்ந்து அவன், அப்புறம் நான் இல்லாதப்போ இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் யாரு உன்னை என்ன சொன்னாலும் எந்த காரணத்துக்காகவும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. இல்லன்னா அந்த பாவமும் எனக்குத்தான் வரும் என்றான். தேனு திகைத்துப் போய் அவனை பார்க்க, பண்ணு என்று அதட்டினான். அவள் மெதுவாக தன் கையை நீட்ட அவனோ அவள் கையை பிடித்து தன் தலையில் வைத்துக் கொண்டான். என் மேல சத்தியம். அவன் குரலில் ஒரு உறுதி இருந்தது. அவனுடைய அடர்ந்த கேசத்தில் கைப்பட்ட மாத்திரத்தில் ஏதோ மின்சாரம் தாக்கியது போல தேனு தன் கையை வேகமாக எடுத்துக்கொண்டாள். அதை பார்த்துவிட்டு சுத்தம் என்று தனக்குள் முனகிக் கொண்டான் தமிழ். நான் தோட்டத்து வீட்டுக்குப் போறேன், நீ இங்கேயே இரு, சீக்கிரம் வந்துடுறேன் என்று அவன் சொல்ல, நான் மட்டும் எப்படி இங்க என்று தொடங்கி பாதியிலேயே வார்த்தைகளை விழுங்கிவிட்டாள் தேனு. தமிழ் அவளை திரும்பி பார்த்து, இங்கேயே பத்திரமாயிரு, வெளியே வராத. உள்ளேயே ரெஸ்ட்ரூம் இருக்கு, சாப்பாடு கீழே இருந்து எடுத்துட்டு வருவாங்க, உன்னை அப்படியே விட்டுட மாட்டாங்க என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். கீழே சென்ற தமிழ் தன் தங்கை மகிழினியிடம்,
மகிழு மேல போயிட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் இரு. பயப்படுறாங்க என்று கூறிவிட்டுச் சென்றான். போகும் முன் தன் தாய் தந்தையை பார்த்தான். அவர்கள் முகத்தில் கவலை தெரிந்ததே தவிர அவன் மீது கோபமில்லை. அது அவனுக்கு ஒரு நிம்மதியைத் தர அங்கிருந்து கிளம்பினான். அதே சமயம் பூபதியின் வீட்டில் போர்க்களமே நடந்து கொண்டிருந்தது. வேதவல்லி ஆத்திரத்தில் அங்கிருந்த பொருட்களையெல்லாம் போட்டு உடைத்துக் கொண்டிருந்தாள். பூபதி தமிழ் மீது கடும் கோபத்தில் இருந்தார். சாரதா அழுது கொண்டே வேதவல்லியை சமாதானம் செய்ய முயன்றார். பூபதியோ அடுத்து என்ன செய்வது என்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து மகிழினி மெதுவாக தேனுவின் அறைக்குச் சென்றாள். அறைக்கதவு திறந்துதான் இருந்தது. ஆனால் தேனு களைப்பில் அப்படியே உறங்கிப் போயிருந்தாள். சே, அண்ணியோட முகத்தை பார்க்க வந்தா இப்படி தூங்கிட்டாங்களே என்று நினைத்தபடி கதவைச் சாத்திவிட்டு மகிழ் கீழே சென்றாள்.